தெருவுலையும் இன்னைக்கு எல்லா வீட்லயும் பெரும்பகுதி எல்லார் வீட்லயும் இன்னைக்கு ட்ரைனேஜ் பிரச்சனையா அனுபவிச்சிருப்பீங்க. அதுவும் காரணம் என்னன்னா நமக்கு இந்த 33 வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தண்ணியிலேயே அதே மாதிரி 2 பிரச்சனை. ஒன்னு உப்பு தண்ணியா போகுது, இன்னொன்னு அதாவது தண்ணி பைப்பு, ட்ரைனேஜ், எலக்ட்ரிசிட்டி கேபிள், இது மூணுமே 91 92ல போட்டது. எல்லாமே 32 வருஷம் ஆயிடுச்சு. 32 33 வருஷம் ஆயிப்போச்சு. அப்ப அதோட தன்மை அரிச்சு அண்டர் கிரவுண்ட்ல எல்லாமே வீணாயிடுச்சு. இது மூணுமே மாத்தணும். இப்ப மூணுமே மாத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி ரூபாய் பணம் நம்ம முத்தியால்பட்டிக்கு மட்டும் ரோட உடைச்சு லைனை மாத்தி வீட்டுக்கு கொடுத்து வேணும். அப்ப அதுக்கான ஃபைல்லாம் நாங்க வேலை செஞ்சுட்டே இருந்தோம். வேலை செய்யும் போது தான் நம்ம கொரோனான்றது ஒன்று டோட்டலா கடைசி ஒரு 2 வருஷம் எந்த வேலையுமே செய்ய முடியாம எல்லாருமே என்னன்னா மக்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கே நம்ம, ஏன்னா அது என்னான்னு தெரியல. நம்ம ஊர்லயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேருக்கு மேல அவங்களோட இறப்பை நம்ம எடுத்து போட்டோம். ஏன்னா அந்த கவர்மெண்ட் தான் எடுத்து போச்சு, நாங்க தான் மின்னது செஞ்சோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க அதை தாண்டி வேற எதுவுமே யோசிக்க முடியாத சூழ்நிலை. உயிரை காமந்தம் பண்ணணும் அதுக்கே ஓட வேண்டிய கட்டாயத்தை. ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி போகுது, யாருக்கு பாதிக்கப்படுது, அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு யாருக்குமே கவர்மெண்ட் உள்பட எல்லாருக்குமே தெரியல. ஒரு படியா அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு நேரம். அதனால 2.5 வருஷம் அதுல ஓடிடுச்சு. அந்த ஒர்க் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. இதுல இன்னொரு வேலை செஞ்சோம்.